ஓம் க்ளம் க்ளீம் கம் கணபதியே வரவரத மமதரதானிய சம்ருத்திமே தேகி தாபய ஸ்வாகாம். ஓம் ரீம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சர்வ சத்துரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீ ஓம். காலபுருஷனுக்கு 9வது ராசி உபய ராசி தனுர் ராசி. இந்த ராசியின் அதிபதி குரு பகவான். இது குரு பிளஸ் கேது காம்பினேஷன் வருகிறது. குரு பிளஸ் கேது இணைந்தாலே கோடீஸ்வர யோகம், ஆன்மீக நாட்டம் அதிகம் அதிகம் இந்த மூல நட்சத்திரத்தில் அவதாரம் செய்கிறது. ஏன்னா இது இந்த நட்சத்திரம் தான் அதிசய கடவுளான அற்புத கடவுளான ஆஞ்சநேய பெருமான் அவதாரம் செய்த அருமையான நட்சத்திரம் இந்த மூலம் நட்சத்திரம். இந்த மூலம் நட்சத்திரம் 27 தேவலோக ரகசிய நட்சத்திரங்களில் 19வது நட்சத்திரமாக வரும் பவனி வரும் நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் தூக்கத்தில் விருப்பமுடையவராய் என்றும் தூங்கிக் கொண்டிருப்ப விரும்புவார்கள். மேலும் புறவழி உயர்ந்தவராய் இருப்பார்கள். செய்கின்ற செயலை குறைவிடாமல் தொடர்ந்து செய்யும் ஒழுக்கமுடையவர். ஆயுத தொழில் செய்யக்கூடியவர்கள். தாய் தந்திற்கு நல்லவராகவும் வல்லவராய் இருப்பார்கள். மேன்மையான சிறந்த தவநெறியாளராய் இருப்பார்கள். கண்ட இடங்களில் தின்பண்டங்களை உணவு உண்ணும் சாப்பிட விரும்புபவர். கொடைத்தன்மை இல்லாதவர். சிவந்த சிறு கண்களை உடையவர். கல்விமானாய் இருப்பார். தீமைகளை செய்பவராய் இருப்பார். தன் சுற்றத்தாருடன் சேர்ந்து வாழாதவர். முன்கோபியா இருப்பார். போகத்தை அனுபவிக்கிறாருப்பா. பெரும் செல்வந்தராக இருப்பார். வசதிகளை விருப்பம் உடையவர். நிலையான புத்தி செய்திகளை அனுபவிப்பார்ப்பா. மிகுந்த செல்வம் படைத்தவராய் இருப்பார். இல்லறம் ஆன்மீகம் ஒழுங்காக செயல்படுவார். மருத்துவம் சட்டம் கட்டடக்கலைத்துறைகளில் சிறந்து இவர்கள் விளங்குவார்கள். மூல நட்சத்திரக்காரர்கள் தைரியமாக மிடுக்குடனும் என்றும் இருப்பார்கள். இவர்கள் தாய் தந்தையுடன் பிரியமாக இருப்பார்கள். இவருடைய அதிர்ஷ்ட விலங்காக ஆண் நாய் எடுத்துக்கொள்ளப்படுது. இவர்கள் வீட்டில் மூல நட்சத்திரத்தில் நாய் வளர்க்கலாம். அதுவும் ஆண் நாய் வளர்க்கலாம். ஆண் நாய்க்கு உணவித்து வழங்கலாம். ஆண் நாய்களுக்கு இவருடைய போன டிபியில் வைத்துக் கொள்ளும்போது யோகம் இன்னும் விருத்தியாகும். இவருடைய அதீத அதிர்ஷ்ட தேவதையாக இப்பிரமையில் ஆஞ்சநேய பெருமானே வருகின்றார். இவர்கள் அடிக்கடி அமாவாசை தோறும் ஆஞ்சநேய வழிபாடு செய்வதும் தினந்தோறும் ஆஞ்சநேயர் போற்றி புகழ்வதும் ஓம் ஆஞ்சநேயாக நமக என்று சொல்வதும் ஸ்ரீராம ஜெய் எழுவதும் வெற்றியை கொடுக்கும், வேகத்தை கொடுக்கும். இவருடைய அதிர்ஷ்ட சின்னம் எம்பளம் என்று பார்க்கும் பொழுது குதிரை முகம். குதிரை முகம் கொண்ட எம்பளத்தை உடைய வாகனம் கார் பைக்கில் வைத்துக்கொள்ளலாம். யோகம் விருத்தடையும். இவர்கள் விரைவாக செயல்படக்கூடியவர்கள். அதிர்ஷ்ட மரமாக மராமரம் ஈட்டி மரம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த ஈட்டி மரம் மராமரத்தை யூடியூப்பில் சர்ச் பண்ணி நீங்கள் போனில் வைத்துக்கொள்ளலாம். யோகம் விருத்தடையும். மேலும் இவருடைய அதிர்ஷ்டமராக சம்மந்தி பூ என்று சொல்லப்படுகிறது. சம்மந்தி பூ என்று இவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த பூவை இவர்கள் அதிர்ஷ்ட பூவை இவருடைய வீட்டில் தொட்டு வளர்க்கலாம். மேலும் இவர்கள் வளர்க்கும் பொழுது வெண்சங்கு பூ சொல்லுகிறது. வெண்சங்கு பூ மேலும் இவருடைய அதிர்ஷ்ட பூவா சம்பந்தி பூ இதை வளர்க்கலாம். மேலும் அதிர்ஷ்ட கலவராக விநாயகரை வழிபடலாம். ஆஞ்சநேயரையும் வழிபடலாம். மேலும் இவருக்கு யோகம் ஏற்படும். அதிர்ஷ்ட பறவையாக செம்பருந்து. இந்த செம்பருந்தை போன் டிபியில் வைத்துக்கொண்டு பார்க்கும்பொழுது யோகம் விருத்தடையும். கருட காயத்திலே கேட்கும்பொழுது யோகம் விருத்தடையும். அடிக்கடி கருட பகவானை சென்று வழிபட்டு வருவது யோகம் விருத்தடைஞ்சு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும். பூமியை போன்று பொறுமை உடையவராக இருப்பார்கள். ஆடைகளில் வெண் ஆடைகளை தரிப்பது நல்ல யோகத்தையும் தரும். மேலும் இவர்கள் அதிர்ஷ்ட கலராக பிரெட் எல்லோ கலரையும் அதிர்ஷ்டம் பெறலாம். உணவு என்று பார்க்கும் பொழுது இவர்கள் அதிரசத்தை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளலாம். அதிரசத்தை தொடர்ந்து சாப்பிடலாம். மற்றவர்களுக்கும் இந்த நட்சத்திர நாளில் அதிரசத்தை கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு யோகம் கிடைக்கக்கூடிய ராஜ யோகம் ஏற்படும். மேலும் இவர்கள் கடகராசி, சிம்மராசி, விருச்சிகராசி, தனுசு, மீனராசியோட நண்பருடன் இவருடைய பக்கத்தில் இருக்கும்போது இவர்கள் யோகம் எடுத்துக்கூடிய யோகம் மேலும் ஏற்படும். இவர்கள் ராஜயோகங்கள் ஏற்படக்கூடிய ராஜயோகமாக இருப்பார்கள். இப்படி அதிர்ஷ்ட கிழமை என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை ஒரு காரியத்தை தொடங்கும் போது அது மிகவும் வெற்றியாக இருக்கும். இப்படி அதிர்ஷ்ட திருக்கோயில் என்று பார்க்கும்பொழுது இந்த பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் திருப்பற்றூர் சென்று வழிபட்டு வரலாம். மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயம் சென்று வழிபட்டு வரும்பொழுது யோகம் இன்னும் இவர்கள் விருத்தியாகும். அடிக்கடி உடம்பில் கருமஞ்சள் பயன்படுத்தலாம். இந்த கருமஞ்சளை வளர்க்கலாம். யோகம் விருத்தியாகும். இவர்களை வீட்டில் மந்திரங்கள் ஒலிப்பது, வேத பாடங்கள் கேட்பது,
மற்றும் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை ஒலிக்க வைப்பது, கருடகாயத்திரை கேட்பது, முருகனுடைய மந்திரங்களை கேட்பது யோகத்தை விருத்தடை செய்யும். செங்கருங்காலி கட்டையை வீட்டில் வைத்திருப்பதால் யோகம் விருத்தடியாகும். அந்த செங்கருங்காலி மாலை இவர் கழுத்தில் போடலாம். மகாலட்சுமி அனுக்கிரகம் பெற்றவர்கள். இவர் தூபதீபம் போடும்பொழுது வீட்டில் சாம்புராடம் குங்குளியம் கலந்து இவர் வீட்டில் போடும்போது வீட்டில் பாம்பின் ஆவி, சோர்வின் ஆவி, பிளவினத்தின் ஆவி வாரி லட்சுமி அஷ்டலட்சுமி வீட்டில் வசிக்கக்கூடிய ராஜயோகம் ஏற்படும். பஞ்சபூதங்கள் இவர் காற்று தத்துவம் என்பதால் தெய்வங்களுக்கு சாம்பிராணி, ஊதுபத்தி, காற்றில் விளையக்கூடிய வசிய பொருளை கொடுத்து யோகத்தை இவர்கள் விருத்தெடுத்து கொள்ளலாம். அதிர்ஷ்ட உணவாக அதிரசத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரலாம். மற்றவர்கள் இது கொடுத்து வரலாம். யோகம் விருத்தடைஞ்சி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகங்கள் இவர்களுக்கு ஏற்படும். இவர்கள் செவ்வாயின் கர்மா இருக்கின்ற டிஎன்ஏ ரெஸ்டிபடி என்பதால் இவர்கள் இந்த யூனிமா உள்ள போலீஸ், மிலிட்ரிமேன் மற்றும் ஏழ்மலையில் உள்ள இந்த சிறு தொழிலாளிகளுக்கு இவர்கள் முடிஞ்ச யூனிபார்ம் போட்டவர்களுக்கு, செக்யூரிட்டி போன்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இவர்களுக்கு பொருளாதாரத்தில் அடுத்த நிலை செல்லக்கூடிய ராஜயோக பதவியில் ஏற்படும். மேலும் இவர்கள் குடும்பத்தில் 2-3 தலைமுறை 2 திருமணம் செய்துள்ள அருகே இருக்கலாம். மேலும் இவர்கள் வீட்டில் சிறு வயதில் சிறு விபத்து அடிக்கடி இவர்கள் ஏற்படுவதில் இருக்கலாம். இவர்கள் அடிக்கடி இரத்த தானம் செய்தால் யோகம் பெருத்தடைஞ்சு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜ யோகங்கள் ஏற்படும். மேலும் இவருடைய அதிர்ஷ்ட சித்தராக இப்பிரபியில் பதஞ்சலி சித்தரே வருகின்றார். இந்த பதஞ்சலி சித்தர் திருச்சி அருகிலுள்ள திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரா திருக்கோயிலில் ஜீவஜாமாதி அடைந்திருக்கிறார். இவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது திருப்பட்டூர் சென்று இந்த பிரம்மபுரீஸ்வரர் சிவபெருமானையும் வழிபட்டு அங்குள்ள பதஞ்சலி முனிவரை வழிபட்டு வந்து இந்த மந்திரத்தை 21 முறை ஜபித்தால் இவர்கள் வாழ்க்கையில் நலம் பல கிட்டும். ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ராம் ருங் குருங் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியே நமக. ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ராம் ருங் குருங் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியே நமக. இந்த வெற்றி திருமந்திரத்தை இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள் இந்த திருப்பட்டூர் ஆலயம் சென்று பதஞ்சலி முனிவரை வழிபட்டு அங்கே மந்திரத்தை சொல்லி வரும்பொழுது இவர்கள் வாழ்க்கைக்கு என் அப்பன் அனுக்கிரகம் முருகப்பெருமானை அனுக்கிரகத்தில் அருள் பெற்று பொருள் பெற்று கோடீஸ்வர தனயோகம் கிடைப்பது இது நிதர்சனமாக உண்மை. இந்த பதஞ்சலி முனிவரை போட்டோவை வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். பதஞ்சலி முனிவரை இவர்கள் சென்று அடிக்கடி வழிபட்டு வரலாம். இவர்கள் வியாழக்கிழமை தோறும் இன்னும் சென்று வழிபட்டால் யோகம் கிடைத்து இவர் கோவிலே தனயம் கிடைப்பது இப்பூமியில் நிதர்சனமான உண்மை. இதை யாரும் மடுக்க முடியாது, இதை யாரும் தடுக்க முடியாது. ஒரு அதிர்ஷ்ட விலங்கான ஆண் நாய்க்கு உணவிட்டு வழங்குவதும் ஆண் நாய் இவர்கள் பராமரிப்பதும் யோகத்தை தரும். அதிர்ஷ்ட கலராக மஞ்சள் கலரே ஏற்படுத்த கர்ச்சிப் என்று மஞ்சள் வைத்திருக்கலாம். மஞ்சள் ஆடை உபயோகப்படுத்தலாம். பொன்னாபரண யோகத்தை அடையலாம். மேலும் இவர்கள் ஆன்மீக தொழில் பண்ணலாம். ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குவார்கள். நல்ல சொற்பாளிவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மற்றவருக்கு உபயோகமாக இருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு உதவி செய்ய அவ்வளவு எளிதாக யாரும் வரமாட்டார்கள். இவர்கள் தான் மற்றவர்கள் உதவி செய்வார்கள். இவர்கள் அந்த உதவி செய்ய மாட்டார்கள். அதனால் இவர்கள் இந்த சித்தர் பதஞ்சலி சித்தரை பிடித்து கொண்டால்தான் வாழ்க்கையில் யோகங்கள் பல கிடைச்சி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் எடுத்து என்றும் நிரந்தரமாய் கோடீஸ்வரனாய் வந்து இப்பூமியில் ராஜாதி ராஜாவாய் இந்த மூலம் நட்சத்திரக்காக வாழ்வதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.